ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து நாங்கள் விறகடுப்பில் தான் பண்ணோம். இது வந்து 5 பேருக்கான அளவு. ஃபஸ்ட் வந்து நாங்கள் கேரட் வந்துட்டு 4 நறுக்கிக்கிட்டோம். ஒரே ஷேப்பில் நறுக்கிக்கோங்க. அப்புறம் பீன்ஸ் வந்துட்டு 1/4 கிலோ நறுக்கிக்கோங்க. வெங்காயம் 6 வெங்காயம், தக்காளி 4 தக்காளி, பச்சை மிளகா 6 7 நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் புதினா இலை 1 கை, கொத்தமல்லியும் 1 கை வந்து நறுக்கிக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 15 பூண்டு வந்து தோல் உரித்து வச்சுக்கோங்க. இஞ்சியும் அது மாதிரி நல்லா தோல் உரித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடிமேடாக வாங்கலை, வீட்டில் தான் அரைக்க போகிறோம். நமக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நிறையா வேணும், அதனாட்டி நிறையா எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டு இதில் வந்து ஒன்று மிஸ் ஆகும், பச்சை பட்டாணி வந்து மிஸ் ஆகும். ஆக்சுவலி நாங்கள் எங்களுக்கு கிடைக்கல, அதனால் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. எல்லாமே வாஷ் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் வந்துட்டு யூஸ் பண்ணேன். நாங்கள் வந்துட்டு நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ நாங்கள் வந்து யூஸ் பண்ணலை. நான் யூஸ் பண்ணுற கிளாஸில் தான் 5 டம்ளர் வந்து நாங்கள் அரிசி போட்டுக்கிட்டோம். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு அரிசி போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து சட்டியை வந்துட்டு அடுப்பில் வச்சுக்கிடலாம். இது வந்து பெரிய சட்டி. இப்போ சட்டியை வச்சு நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, அப்புறம் ஸ்டார் பூ எல்லாமே போட்டு நல்லா நாங்கள் வந்து வதக்குறோம். நீங்களும் வந்துட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வந்துட்டு ரோஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த வெங்காயத்தை வந்து அதில் போட்டுருங்க. அது போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நீங்கள் வந்துட்டு வதங்குறக்காண்டி கிண்டுங்க. மிளகாயும் அதோடு தூக்கி போட்டுக்கோங்க. இப்போ வதங்கட்டும், நல்லா கிண்டி விடுங்க. வதங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா விறகடுப்பு தீ கொஞ்சம் எரியணும். நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டிக்கிட்டு வெங்காயம் வந்து ரோஸ்ட் ஆகணும். வெங்காயோட கலர் மாறுது பார்த்தீங்களா? இப்போ வந்துட்டு நம்ம அந்த புதினா கொத்தமல்லி வந்து தூக்கி போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வந்து இதில் வந்துட்டு டேரெக்டாக போடக்கூடாது. தக்காளியும் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரைண்ட் பண்ணிட்டு தான் போடணும். ஆல்ரெடி நாங்கள் மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம். இதுவும் நல்லா வதங்கட்டும், கொத்தமல்லியும் புதினாவும் வதங்கட்டும். நல்லா நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. ஒரு 6 ஸ்பூன் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. நல்லா பச்சை வாடை போகணும் இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு. இப்போ இதில் வந்துட்டு மிளகாத்தூள், சில்லி பவுடரு, இப்போ கரம் மசாலா, ஜீரகத்தூள், சோம்பு தூள் எல்லாமே நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. போட்டு கிண்டுங்க. நல்லா தூரில் பிடிக்காத அளவு கிண்டிக்கோங்க. இப்போ தயிர் 1 பாக்கெட் வந்து ஊற்றிக்கோங்க. நாங்கள் 1 பாக்கெட் தான் ஊற்றினோம், 10 ரூபா பாக்கெட்டு. நீங்களும் 10 ரூபா பாக்கெட்டு ஊற்றிக்கோங்க. இது நல்லா கிண்டுங்க. இப்போ வச்சுருக்க மீன் மேக்கரையும் அதில் தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா உப்பு போட்டும், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு லெமனில் வந்து பாதி வந்து அதில் பிழிஞ்சு விடுங்க. நல்லா தீ எரிச்சுக்கோங்க. கொஞ்சம் கண் எரியதாங்க செய்யும், ஏன்னா விறகடுப்பில். இப்போ நம்ம எந்த கிளாஸில் வந்துட்டு அரிசி அளந்தோமோ அந்த கிளாஸில் வந்துட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணின்னு அளந்து எடுத்துக்கிட்டோம். 10 கிளாஸ் தண்ணி நம்ம ஊற்றிக்கிட்டோம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ நாங்கள் வந்துட்டு மிளகாப்பொடி வந்துட்டு காரம் இருக்கான்னு செக் பண்ணோம். மிளகாப்பொடி இல்லைன்னு மறுபடியும் நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அரிசி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்துட்டு அரிசியெல்லாம் போட்ட பிறகு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு நல்லா தண்ணி வற்றணும். இப்போம்போது வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த கரண்டி வச்சு நம்ம வந்து கிண்டினோம்னா அரிசி வந்து உடஞ்சிரும். ஏன்னா இது வந்து பிரியாணி ரைஸு. அதனாடி மெதுவாக வந்துட்டு ஸ்லோவாக வந்து கிண்டுங்க, டக்கு டக்குன்னு கிண்டிடாம. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்துட்டு 15 நிமிஷம் கழிச்ச பிறகு இப்போ நம்ம வந்து தம் போட போகிறோம். அதில் ஆல்ரெடி கீழே நெருப்பு இருக்கும், அதெல்லாம் அள்ளி அந்த மூடியில் போடுங்க. தம் போட்டு முடிச்சாச்சு. 20 நிமிஷம் கழித்து தம்மை எடுத்துருங்க. இப்போ நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பிரியாணி. இதுக்கு வந்து நாங்கள் முட்டை வச்சுக்கிட்டோம். முட்டை அவிச்சு ஆல்ரெடி வச்சுருக்கோம். அப்புறம் வந்துட்டு தயிர் வெங்காயம் நாங்கள் வந்துட்டு செஞ்சு வச்சுருக்கோம். நான் வந்து தயிர் வெங்காயம் சாப்பிட மாட்டேன். நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோ